ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றம் கொண்டு வா. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு வெசல் எடுத்துட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை அதில் ஊற்றிடலாம். அடுத்ததான் நெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம நட்ஸை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நட்ஸ் எல்லாம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய்ச்ச போகிறோம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா சுருக்கி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை இது உள்ள சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு எவ்வளோ கேரட்டுக்கு எவ்வளோ பால் சேர்க்கணும் அப்படின்றதுல குழப்பம் இருந்தது அப்படின்னா, எப்பவுமே கேரட் அல்வா செய்யும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் அத்தனையும் இந்த பாலில் முங்குற அளவுக்கு இருக்கணும். அதுதான் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க கொதிக்க இந்த கேரட் எல்லாம் நல்லா வெந்து பால் எல்லாம் சுண்ட வத்திரும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் ஆட திரண்டு வரும். இது கொதிச்சிட்டு இருக்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க இதை கிளறி விட்டுட்டே இருங்க. எப்பவுமே கேரட் அல்வா செய்யும் போது இந்த கேரட்லாம் நல்லா வெந்து பால் எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா தான் நீங்க சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ பாருங்க, பாலெல்லாம் நல்லா வத்தி கேரட்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரட்ல ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கிறதுனால நீங்கள் சுகர் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த சுகர் ஆட் பண்ணும் போதும் நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் லிக்விட் ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ அதுவும் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஏலக்காய் ஆப்ஷனல் தான், அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அதோட டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை விட்டுறலாம். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு நல்லாவே தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே அந்த நெய்யையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்கிட்ட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மாற்றம் கொண்டு வாக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட சேனலை நீங்க Facebook, Insta, Twitterல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.